காலங்களா மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மூத்த குடிமக்கள் வந்துட்டு, என் பிள்ளைகள் வந்துட்டு எனக்கு சாப்பாடு போடுறதில்ல, என்ன பராமரிக்கிறதில்ல, என்ன கவனிக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு உதைக்கிறது. அ சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடூரமான முறையில அவங்களெல்லாம் போயிட்டு அனாதை ஆசிரமத்திலயோ, இல்ல முதியோர் இல்லத்தையோ போயிட்டு சேர்த்துடுறாங்க. இதனால அவங்க தான செட்டில்மெண்ட் குடுத்துடுறாங்க. பிள்ளைகளுக்கு வந்துட்டு தன்னுடைய சம்பாரிச்ச சொத்துக்கள் அனைத்தையுமே பார்த்தீங்கன்னா, தான செட்டில்மெண்ட் மூலமா எழுதி குடுத்துடுறாங்க. ஆனா, இந்த தான செட்டில்மெண்ட்ல எழுதி குடுத்த பிற்பாடு அதில எந்த ஒரு நிபந்தனையும் வந்துட்டு விதிக்கிறதில்ல பெற்றோர்கள். ஒருவேளை என்ன வருங்காலத்தில நீ பராமரிக்கப்படலன்னா, என்ன வந்து நீ பாதுகாக்கப்படலன்னா, எனக்கு நீங்க கவனிக்கப்படலன்னா, அந்த சொத்து வந்து ரத்து செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான நிபந்தனை விதிக்காத காரணத்தினால மத்திய பிரதேசல ஒருத்தவங்க வந்து கோர்ட்ல கேஸ் போட்டுருக்காங்க. அதுக்கு இந்த காரணத்த தான் மத்திய பிரதேச ஹைகோர்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க வந்துட்டு சுப்ரீம் கோர்ட் போனோனே, சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெற்றோர் நலவாழ்வு மற்றும் மூத்த குடிமக்கள் சட்டப்படி அத ரத்து செய்யலாம். அவங்களோட உணர்வுகள நம்ம மதிக்கணும். எந்த பிள்ளைகள் வந்துட்டு தன்னோட பெற்றோர்கள கவனிக்கலையோ, அந்த முதியோர்